சாதாரணமான ஒரு அம்மாங்க. இவர் அடக்கம் பண்ணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யாருமே இதுவரை ஒன்றும் செய்யலை, ஆயத்தம் பண்ணலை. நான் ஆயத்தம் பண்ண வேண்டும். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் இவ்வளவுதான், என் சொத்து அதுதாங்க, விலையேறப்பட்டது. யார்கிட்டையும் கேட்கல, பெர்மிஷன் கேட்கலைங்க. எடுத்துகிட்டு வந்தா, உடைச்சா, அப்படியே விட்டா. அவன் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டு. இன்றைக்கு உண்மையான ஊழியங்களை யார் செய்தாலும் அவர்கள் பழிக்கு உட்படுவார்கள் என்று தான் நாம் பார்க்கிறோம். அனுபவ ரீதியாக வீட்டில் ஆளுக்கு ஒரு கார், எத்தனை அந்த ஊழியர் வீட்டில் 5 பேர்னா 5 பேருக்கு ஒரு கார் இருக்கணும். அது சாதா கார் இல்லை. அப்போ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மிக 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 கேவலமான ஒரு ஆவிக்குரிய சிந்தைக்குள்ளே, ஆவிக்குரிய சிந்தைனா நீங்கள் புரிஞ்சு, அதான் கேவலமான ஆவிக்குரிய சிந்தை, அதுக்குள்ள இன்றைய ஊழியங்கள் கடந்து போகிறது. ஜாக்கிரதையா இருங்க. நாம் எதுக்காக, why we are being Christians, எதற்காக கிறிஸ்தவராக இருக்கிறோம்? உலகத்தை அனுபவிக்கல, not just to enjoy the bloody world, but just to attain the eternal life in our later days. வருங்காலத்தில் இயேசுவோடு பரலோகத்தில் இருக்கணும். அந்த ஒரே காரியத்துக்காக தாங்க நம்ம கிறிஸ்தவனாக இருக்கிறோம். அப்படி இல்லாமல் யாராவது இருந்தால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட கேள்வி உண்டாத்தஞ்சு, ஏன் இந்த வீண் செலவு, ஏன் இது காரியம், இது நியாயம், அதெல்லாம் வரும். அப்படிப்பட்ட ஒரு நன்மையோடு பரலோகத்துக்கு போகணும். பாடு யாருக்கு தாங்க இல்லை? யாருக்கு இல்லை பாடு? ஆண்டவர் இல்லைன்னு சொல்றவனுக்கு பாடு இல்லையா? புறமதஸ்தார் யாருக்கும் பாடு இல்லையா? பெரிய கொலைகாரன் கொள்ளக்காரன் பாடு இல்லையா? எல்லாருக்கும் பாடு இருக்குங்க. சொல்ல போனா எளிதான பாடு எதுக்குள்ள இருக்குன்னா கிறிஸ்துவத்துக்குள்ள இருக்கு. கிறிஸ்துவை நம்பி சில காரியங்களுக்குள்ள பாடுன்னு சொல்றோம் இல்லை, இதெல்லாம் எளிதான பாடுகளுங்க, எளிதான பாடு. இது கஷ்டம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, கஷ்டமில்லாத நுகத்தை உங்களுக்கு வைக்கிறேன். ஏன் தெரியுமா? ரகசியத்தை தெளிவாக சொல்றேன், புரிஞ்சுங்க. உலகத்தில் உள்ள பாடுபடுறவன் அவன் உள்ளம் உடஞ்சி நொறுங்கி உட்காந்துருவாங்க. ஆனால் ஆண்டவருக்காக பாடுபடும் போது உலகத்தான் எல்லாம் இவனு பெரிய பாடு சொல்லுவான், அவனுடைய உள்ளத்தில் பெரிய சமாதானம் இருக்குங்க. சத்தியமாக சொல்கிறேன். அல்லேலூயா. எவ்வளோ நஷ்டம் வரட்டுங்க, எவ்வளோ கஷ்டம் வரட்டும், எவ்வளோ பிரச்சனை மோசம் ஆகட்டும், அவங்க உள்ளத்தில் பெரிய சந்தோஷம் இருக்குங்க. அதுதான் சந்தோஷம், அதுதான் கர்த்தர் தர சந்தோஷம். அதை யாரும் எடுக்க முடியாது, அது அசையாது. உலகத்தின் எந்த ஏற்றத்தாழ்வுகளும் கர்த்தர் தர சந்தோஷமானதை அசைக்காது, ஆட்டாது, அப்புறப்படுத்தாது. அது நிலைவரமானது. அந்த சந்தோஷம் சாத்தானுடைய எந்த ஒரு துக்கங்களையும் அவன் கொண்டு வர எந்த சாபத்தையும் மேற்கொள்ள வல்லம் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தாங்க இது நம்ம ஐயா பாடினாரு. இருங்க, அந்த ஐயாவை நல்லா பிடிக்கும். யார்? நம்ம பெருக்குமான் ஐயா. அவர் ஊழிய ஆரம்ப காலத்தில் தான் அங்கெல்லாம் வந்திருக்காரு. பாடுகள் அனுபவிப்பேன் பரலோக தேவனுக்காய், பாடுகள் அனுபவிப்பேன் பரலோக தேவனுக்காய், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பேன், நான் களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூவி சொந்தம் அல்ல, எனக்கென்று எதுவும் அல்ல, இப்பூவி சொந்தம் அல்ல, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன், லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். கிறிஸ்துவை அறிகின்ற தாகத்தினால், கிறிஸ்துவை அறிகின்ற தாகத்தினால் எல்லாமே இழந்து விட்டேன், நான் எல்லாமே இழந்து விட்டேன். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன்,
நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், எனக்கன்று எதுவும் இல்லை, இப்பூவி சொந்தம் அல்ல, எனக்கன்று எதுவும் இல்லை. ஆமென் ஆமென். இப்பூவி சொந்தம் அல்ல, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருக்காக பாடுபடுவது ஒரு பெரிய ஆவிக்குரிய சந்தோஷங்க. ஆண்டவருக்காக உலகத்தில் இழப்பது ஒரு ஆவிக்குரிய படிகளின் மேல் ஒரு அற்றங்க, மேலே போகிற பாதங்க. ஆண்டவருக்காக பாடு செய்க ஒருவனை தெரிந்து கொண்டால் அவன் இந்த உலகத்தில் அடைந்து கொள்கிற பெரிதான பாக்கியம் வேறு எதுவும் இல்லைங்க. ஒருவேளை உலகத்தின் காரியங்கள் எவைகளும் அவன் நிதானமாக இருந்தால் தப்பி போயிடுவான், இல்லை அவன் பெற்றுக்கொண்டதே அவனுக்கு தீமையாக மாறுங்க. அல்லேலூயா. ஒன்றுமில்லாவிட்டாலும் சந்தோஷமாக இருப்பவன் உண்மை கிறிஸ்தவன். எல்லாம் இருந்தாலும் சந்தோஷம் இல்லாமல் இருப்பவன் தான் அவன் சாதாரண உலகத்தான். யாராக இருக்க நாம் விரும்புகிறோம். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை நமக்கு தந்திருக்க, சமாதானத்தை இழக்க வேண்டிய காரியம் என்ன? சந்தோஷத்தை இழக்க வேண்டிய காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தை மாறாததா இருக்க, அவருடைய ரத்தம் இன்றும் வல்லமுள்ளதா இருக்க, அவருடைய ரத்தமும் அவருடைய வார்த்தைகளும் இன்று சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வல்லமை இல்லாமல் போயிற்றோ அது ஒருபோதும் இல்லை. அது என்றைக்கு வல்லமை உண்டு. அதற்குள்ளே நாம் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்க முடியும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எவன் ஒருவன் நம்புகிறானோ அவன் நிச்சயமாய் எந்த சூழ்நிலையும் சந்தோஷமாக இருப்பான். அவன் சமாதானத்தை இழக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. எந்த ஒரு மனிதனை நம்பினாலும் அவன் சில சூழ்நிலையில் அல்லது பல சூழ்நிலையில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழக்க நேரிடும். உலகத்தில் ஏதோ ஒன்று இழந்தாலே அவனுக்கு சமாதானம் போயிருங்க. ஆனால் இயேசுவை உள்ளே வைத்திருக்கிறவன் எதை இழந்தாலும் அவனுக்கு சந்தோஷங்க. இழக்க இழக்க சந்தோஷம், பாடுபட பாடுபட சந்தோஷம். அதுதாங்க உண்மையானது, அதுதான் நிச்சயமானது. அல்லேலூயா. நமக்கு பிறந்தா சந்தோஷம், இறந்த அழுக தப்பில்லை, இயேசுவை கண்ணீர் விட்டார். ஆனால் அதுதான் இருக்கக்கூடாதுங்க. இறந்தாலும் சந்தோஷம் இருக்குங்க. தான் பெற்ற பிள்ளைகளை கையால் அடக்கம் பண்ணவங்க நம்ம நாட்டில் தான் இருந்தாங்க. இது என்ன ஃபாரின் தான்? இல்லை, இங்கே இருந்தாங்க, கேரளத்தில். ஆமாம். அதனால் இறக்கணும்னு சொல்லலை, பாடு வரணும்னு சொல்லலை. வந்தால் பாடுபட்ட இயேசு நமக்கு முன்பாக போகிறார். அவர் நம்மை பலப்படுத்த, அவருடைய வார்த்தை, அவருடைய சாட்சி நம்மை பலப்படுத்த அது போதுமானதாக இல்லையோ? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் ஒரு சும்மா ஏதோ ஒரு மந்திரம் போல வாழலை. நம்மை போல பாவ மாம்ச சாயலாக அவர் பிறந்து பாடுகள் சகித்து, எல்லா விதத்திலும் நம்மை போல பாடுகள் சகித்து அவர் வாழ்ந்தார். அவர் மரித்தார், பாவம் இல்லாதனாலே உயிரோடு எழுந்தார். அவர் மீண்டும் நிச்சயமாய் வருவார். அந்த நம்பிக்கை இல்லைனா, யார் யாருக்கு இந்த நம்பிக்கை இல்லையோ அவர்கள் நிச்சயமாக கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாதுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், இயேசு மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கை யாருக்கு நிச்சயமா இல்லையோ, they cannot live a real Christian life. நிச்சயமா சொல்லலாம். அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய சபையிலே, ஏன் உலகம் அனைத்திலும் உத்தம சபைகளிலே அத்தனை பேரும் சத்தியத்துக்கு உட்பட்டிருக்க ஜெபிக்க வேண்டிய நம்முடைய கடமை இல்லையா? ஜெபிக்க வேண்டிய நம்முடைய கடமை இல்லையா? நம்முடைய கடமைங்க. எனக்கு போன வாரத்தில் கொஞ்சம் ஜெப குறிப்புகள் எனக்கு ரொம்ப இருந்து, முக்கியமான குறிப்பு. நான் அது வெள்ளிக்கிழமை சொன்னேன். என்ன ஜெப குறிப்புனா, நிறைய காரியங்களை தேடுறோம், ஆனால் ஆண்டவர் விரும்புகிற எதுக்காக நாம் இருக்கிறோமான்னு உள்ள ஒரு கேள்வி. ஆண்டவர் சொல்கிறாரு, சப்ஜெக்ட் இல்லை வேறு, ஆனால் இது தேவை, அதனால் சொல்லணும், பிடிச்சிடுங்க. எசேக்கியேல் 22:30 யாரும் எடுக்க வேண்டாம், பைபிள் எடுக்க வேண்டாம். தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்க, சுவரை அடைக்க ஒருவனை தேடுகிறேன், ஒருவனையும் காணேன். எவ்வளோ வீரம் பேசணுங்க. ஊழியக்காரன் நாங்கள் எங்களை மாதிரி ஆட்கள் தான். எவ்வளோ வீரம் பேசுகிறோம். ஏசுட்ட போய் சாப்பிட்டு வந்தோம், இன்றைக்கும் பேசணுமே.
ஆண்டவர் சொல்றாரு ஒருவன் இல்லைன்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்? ஆண்டவரே இல்லையே, ஒருவன் இல்லையே ஆண்டவரே. நான் இருக்கிறேன் ஆண்டவரே, உங்களுக்கு முடிஞ்சா என்னை எடுத்துங்க. நான் அப்படி தான் ஊழியத்துக்கு வந்தேங்க. ஆமாம், ஒருவன் இல்லைன்னு சொல்கிறாருல்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்களும் என்ன சரி ஒருவன் இல்லைன்னா நானும் போயிடுவீங்களா? இயேசு உங்களுக்காக எனக்காக ஜீவன் தந்து நம்மை மரணத்துக்கு நரகத்துக்கு மீட்டது உண்மை என்றால், அவர் ஒருவனை தேடும்போது உலகத்தில் இத்தனை ஆட்களை உருவாக்கின பின்பும் ஒருவன் இல்லை என்ற ஒரு எல்லைக்கு அவர் தள்ளப்பட்டாரானால் நீயும் நானும் சும்மா இருக்கலாமா? சரி, அப்படி சொல்றாரு. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவன் உண்டா எங்கேயாவது? நம்ம எவ்வளவு தேடுறோங்க? 41 நாள் ஃபாஸ்டிங், 73 நாள் ஃபாஸ்டிங், அங்கே போய் இங்கே போய் ஃபாஸ்டிங் எல்லாம் நடக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் சொல்றாரு, நான் சொல்றேன் 103 நாள் ஃபாஸ்டிங். அவர் சொல்றாரு என்னை தேடுகிற உணர்வுலாம் ஒருதான் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ நான் எப்படி பண்றேன்? நான் பண்ணுவது என்ன? எல்லாருக்கும் நான் சொல்வது சரியா வராது, ஆனால் யாருக்காவது சரியா இருக்கும். உணர்வுலாம் ஒருவனை தேடுறேங்க. கிடைக்கலையே போய் சொல்ல மாட்டார்ல, எவ்வளவேன்னு போயிடாது ஆண்டவர். உண்மை தான் சொல்றார். உணர்வுள்ளவன், தேடுகிற உணர்வுள்ளவன். திருப்பியும் சொல்றாரு, அதை தேடுகிற உணர்வுள்ளவன் 2 இடம் சொல்றாரு. ஒருவன் இல்லை. அடுத்து சொல்றாரு எவ்வளவோ வல்லமை இருக்குன்னுட்ட, அது அந்த பொல்லாத உலகத்தில் என் நாமத்துக்காய் வெளிப்படுத்தணும்னு விரும்புகிறேன். வெளிப்படுத்த வல்ல உத்தம இருதயம் உள்ளவன் யாருன்னு பார்க்கிறேன், ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. நான் எதுக்கு என்ன ஊழிய, நான் தான் எங்கே போனாலும் நான் என்ன ஊழியான்னு சொல்ல மாட்டேனே, பின்னால் போய் உட்காந்துடுவேன். நான் ஊழிக்கான்னு சொல்லி போடுறதே இல்லை. இந்த வசங்கள்லாம் என்ன சும்மா இந்த சுத்தி ஒழிச்சு தலையில் அடிக்கிற மாதிரி இருக்கும். வல்லமை வெளிப்படுத்தணும். இவனா நல்லவன் இருக்கான்னு பார்த்தா ஒரு பேரும் இல்லை. நான் சொல்லலை, அவர் சொல்கிறார். இதெல்லாம் எதை சொல்லுது, எதை சுட்டி காட்டுது? நான் இருக்கிற இடம் இன்னும் சரியில்லை, இன்னும் நான் மேலே போகணும், இன்னும் நான் உயர ஏறணும். என் இருதயம் இன்னும், என் சரீரம் பலவீனமானது தான். என் ஆவி கல் மாதிரி இருக்கு, இரும்பு மாதிரி இருக்கு. அந்த ஆவி உடையணுங்க. அப்படி சொல்றாரு. விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவன் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்பட்டாராங்க. ஒரு பேர் கூட விண்ணப்பம் பண்ணலையப்பா. எவ்வளவு இரவு பகல் உபவாச கூட்டங்கள். ஆண்டவர் போய் சொல்றாரு, நீங்க ஏன் கூப்பிட்டீங்க, எதை கூப்பிட்டீங்க, சத்தம் போடுறேன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்குமோ? தெரியல. நீங்க புரிஞ்சிடுங்க. விண்ணப்பத்தை கேட்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி நமக்கு வேணும்ல. ஒரு போஸ்ட், ஒரு வேலைக்கு ஒரு விண்ணப்பம் பண்ணுறீங்க, அதுக்குள்ள குவாலிஃபிகேஷன் வேண்டாமா? ஒரு கல்யாணத்துக்கு போனால் ஒரு தகுதியோடு தான் போனோம், அதுக்குள்ள ட்ரெஸ் காரியங்கள். நான் விண்ணப்பம் பண்ணுறோம், ஏசை 52 சொல்ல நினைக்கிறேன். எதுக்கு நீங்கள் விண்ணப்பம் பண்ணுறீங்க? ஆத்மா எல்லாம் தேசம் எல்லாம் அழியுதுன்னு அவர் பரலோகம் கவலைப்பட்டு இருக்கு. என் குடும்பத்துக்கு ஆண்டவரே இன்னொரு 100 ஏக்கர் தாங்கப்பா. என் ஊழியத்துக்கு ஆண்டவர் ஒரு 500 ஏக்கர். நான் அதுக்குள்ளே காரில் வரணும், அதுக்குள்ளே ஹெலிகாப்டர் நிற்கணும். ஆனால் எனக்கு வீடு இல்லைன்னு நான் என்ன சாட்சியும் சொல்லணும்? விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவன் இல்லை என்று அவர் ஆச்சரியப்பட்டார். இவ்வளவுலாம் நான் செய்ததுக்கு நிச்சயமா ஒரு சிலராது விண்ணப்பம் பண்ணுவார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் ஒருவனும் இல்லை என்று எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. என்ன பதில் சொல்றோம்? கடைசியில் பார்த்தாரு, ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. எனக்கு துணை செய்வார் யாரும் இல்லை, என்னை தாங்குவார் யாரும் இல்லை. எனக்கு துணை செய்ய ஒருவர் இல்லை. யாரும் ஒரு துணை செய்ய கேட்டால் செய்வாங்க. ஆனால் அவருக்கு ஒருவரும் இல்லைன்னு சொல்றாரு.
என்னை தாங்க, நான் விழ போறேன், மூர்ச்சடைந்து விழ போறேன், என்னை தாங்க ஒரு கை இல்லையே. அல்லேலூயா. பார்த்தாரு பரிசேயன், நியாயப்பிரமாணிக்கன், வேதபாரகன். இந்த பரிசேயர்லாம் ரொம்ப வித்தியாசமானவங்க. நாங்கள் பரிசுத்தவான்கள். அதில் பரிசேயரில் ஒரு 7 விதமான பரிசேயர் உண்டு. பைபிள் காலேஜ் படிக்கவங்களுக்கு தெரியும். அதில் ஒன்று என்ன, குருட்டு பரிசேயன். குருட்டு பரிசேயன் என்ன, அவன் மேலே பார்க்க மாட்டான், இப்படி தான் போவான். ஏன்னா யாராவது பெண்கள் வந்தால் அப்புறம் பார்த்துருவோம், அல்ல ஆண்கள் வந்தால் பார்த்துருவோம், எதையாவது காரியங்களை கட்டத்தில் பார்த்துருவோம், பார்த்து எங்கள் மனதில் இச்சை வந்துடும். அதனால் இப்படி தான் போகும் குருட்டு பரிசேயன். அவ்வளோ பரிசுத்தன். அப்படி எவனாவது கிடைப்பானா? எனக்கு ஒத்தாசை கிடைப்பானா? பரிசோதனை வேணா கிடைப்பானா? வீரன் யாராவது கிடைப்பானா? யாராவது கிடைப்பாங்களா? இல்லைங்க. கடைசியில் ஒரு இடத்துல சொல்றாரு, ஒருவனை கண்டுபிடிச்சான்னு சொல்றாரு, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். அல்லேலூயா. இது இல்லைன்னா நம்ம யாரும் இன்னைக்கு இல்லை. என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணுவேன், என் கை அவனோட உறுதியாக இருக்கும், அவன் சமுத்திரங்களை தாண்டி ஆளுகை செய்வான். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடிச்சேன். நாம தாவீதை கண்டுபிடிக்க மாட்டோம். தாவீதெல்லாம் அப்புறம் இன்னொருவரை பார்க்குறோம். அவரை கண்டுபிடிச்சேன்னு ஆண்டவர் சொல்லலை, இவரை அதுக்கு முந்திட்டாரு. சங்கீதம் 106 சொல்லும், அப்பொழுது தேவ மனுஷனான மோசே திறப்பின் வாசலில் நின்றான். ஆண்டவர் கூப்பிடல, அவன் போய் திறப்பின் வாசலில் நின்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. உடைக்கப்பட்ட பரிமள தைலம், உடைக்கப்பட்ட வெள்ளைக்கல் பரணி, ஊற்றுண்ட பரிமள தைலம், அடக்கம் பண்ணுவதற்கு ஆயத்தமான செயல் அவள் அறிந்தாள். ஆண்டவர் சொன்னாரு கொஞ்ச நேரம் கழிச்சு, இதோ என்னுடைய சரீரம், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் இதுதாங்க, உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் இதுதாங்க, வெளியேறப்பட்ட தைலம், வெளியேறப்பட்டது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதில் சொல்லுவார், 1 பேதுரு 1:19 நான் வாசிக்கிறேன். குற்றமில்லாத மாசற்ற, இந்த ரெண்டும் அந்த இதுக்கு தைலத்துக்கு சொல்லியிருக்கும். மாசற்ற குற்றமில்லாத இதுக்கு மேலே சொல்லியிருக்கு. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். வெளியேறப்பட்ட தைலம் முன்னடையாளமாக சொல்லப்பட்டது. அவர் அடுத்து சொல்றாரு, அந்த அம்மா ஆயத்தமாக இதை என்ன பூசிட்டாங்க. அவர் சொல்றாரு, என்னுடைய ரத்தம், என்னுடைய சரீரம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நாம் எப்படி வாழணும்? யாரோட வாழணுங்க? எங்க இருக்கலாம், ஆனால் நாம் யாரோடு இருக்க வேண்டும்? நமக்காக உடைத்து ஊற்றப்பட்ட தைலம், உடைக்கப்பட்ட பரணி, ஊற்றப்பட்ட தைலம். அவள் அதை அறிந்து கொண்டாள். ஆண்டவர் எதுவும் சொல்லும் முன்ன, அந்த சீசர் கூட அறியும் முன்ன அவள் அதை அறிந்தாள், உணர்ந்தாள். வெளிப்படையாய் வேதத்தில் இவ்வளவு தெளிவாய் அவர் சொல்லியும் செய்து காட்டியும் சம்பவங்கள் நடந்தும் இன்று நாம் அதை அறிந்திருக்கிறோமா? அறிந்தபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில் செயல்படுகிறோமா? எதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோம்?
அவள் தன்னால் இயன்றதை அவள் செய்து முடித்தாள். அவள் ஆயத்தமான காரியத்தை செய்தாள். அதாவது அவர் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக ஆயத்தமாக அதை செய்தாள் எழுதப்பட்டிருக்கு. இன்று நீ உயிர் தழுவதற்கு எத்தனமாக ஆயத்தமாக எதை செய்து கொண்டிருக்கிறாய்? இன்றைய செய்கைகள், உடைய கிரியைகள் நீ உயிர் தழுவதற்கு உன்னை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறதா? இல்லை, அழிவுக்கு நேராக உன்னை புறந்தள்ளி கொண்டிருக்கிறதா? அவரை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக ஆயத்தமாக அவள் இந்த காரியத்தை செய்தாள். நீ உயிர் தழுவதற்கு அல்லது இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக நீ என்ன செய்கிறாய்? அதைத்தான் ஆமோஸ் கேட்கிறார். உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. அருமையான பிள்ளையே, உலகத்தில் சுற்றிலும் இருக்க சபையை பார்த்து ஏமாந்துறாதுங்க. எல்லாமே ஐஸ்வர்யத்துக்கு நேராக சபைகளை நடத்தி அவர்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகிக்கொண்டிருக்கிறார்கள். ஊழியத்தை ஆரம்பித்த இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் மரித்தார். ஐஸ்வர்யமான அவரோடு இல்லை, அவர் ஐஸ்வர்யவானா இல்லை. அவரை தொடர்ந்து அப்போஸ்தலர்களும் மிஷனரிகளும் உத்தம ஊழியர்களும் அவர் ஒன்றுமில்லாமல் மரித்தார்கள். இயேசு மாத்திரம் அவர்களோடு இருந்தார். இன்று இயேசு மற்றும் இன்று அநேக ஊழியங்களில் இல்லை என்று தைரியமாக சொல்லுவேன். ஸ்தாபனங்கள் என்று வந்துவிட்டால் இல்லை என்று சொல்லுவேன். பெரிய ஊழியர்கள் என்றால் இருக்கிறார்கள் தெரியல. ஆனால் அந்த இயேசு உன்னோடு இருக்க வேண்டும். You must be with Jesus. Hallelujah. உன் வாழ்க்கையில் எது வரட்டும், மேலே கீழே எது வரட்டும், நீ இயேசுவோடு இருக்க வேண்டிய அவசியமான காலகட்டங்களிலே இந்த நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் நிச்சயமாக சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் தைலத்தை பரணி உடைத்து தைலத்தை விட்டாள். அங்கே மார்க்கில் பார்க்கலாம், அவள் முந்திக் கொண்டாள் என்று ஆண்டவர் சொல்வார். அவள் முந்திக்கிட்டா, பிந்தி போகல. மார்க்கு அதில் பார்த்தோன்னா 16:8 அவள் இது வாசிக்க, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். அந்த முந்தி கொண்டாள் ஏன் போடணும்? போடாமல் இருக்கலாமே. பெரிய கருத்துக்களை சொல்ல தான் போட்டிருக்கீங்க. முந்திக் கொண்டாள். நீ முந்திக் கொள்கிறாயா அல்லது பிந்திக் கொள்கிறாயா என்பது ஒரு கேள்வி. வேதத்தில் பார்க்கிறோம், அந்திரேயா பேதுருவை பேதுருட்ட கூட்டு வரான்னு பார்க்குறோம். ஒரு சில நிருபங்களும் வித்தியாசம், இந்த வித்தியாசம் இருக்கட்டும். யோவானுடைய சீசன் அந்திரேயா இயேசுவை பார்த்தபோது யோவான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு இது பேதுருட்ட கூட்டு வரான். அப்போ அந்திரேயா முதல்ல, ரெண்டாவது பேதுரு. ஆனால் மத்தேயுல இயேசுப்பா எப்படி சொல்லுவார் தெரியுமா? சீசனில் அவர்களில் முந்தினவன் பேதுரு, அவர்களில் முந்தினவன் பேதுரு. இயேசுவை மறுதலித்தவன் பேதுரு. இயேசு சாத்தானே என்று சொல்லக்கூடிய அளவில் பேசினவன் பேதுரு. இயேசுவை பிடிக்க வந்தபோது வேலைக்காரனுடைய காதை வெட்டினவன் பேதுரு. வேலைக்காட்ட இயேசு எனக்கு தெரியாது போமா அப்படி சொன்னவன் பேதுரு. ஆனால் இயேசுடைய கண்கள் பேதுரு மேல் இருக்கிறது. இயேசுடைய கண்கள் பேதுரு மேல் இருந்தது. அவர்களில் முந்தினவன் பேதுரு. அந்த முந்தினவன் என்ற வார்த்தைக்குள்ள நீ ஏன் வரக்கூடாது? மறுதளிச்சுக்கலாம், காதை வெட்டி இருக்கலாம், எனக்கு தெரியாதுன்னு சபிச்சிருக்கலாம், சபித்தான் இருக்கு. ஆனாலும் எல்லாரிலும் நீ முந்திக் கொள்வாய் என்று கர்த்தர் உன்னை எதிர்பார்க்கிறார். நீ பிந்தி போக மாட்டாய். யூதாசை போல போயிடுவான். யூதாஸ் பார்த்தா 300 பணத்தை விற்கலாம், அவன் கண்ணு பணத்தில் ஓடிச்சு அப்படியே எழும்பி போனான். எவ்வளோ காசு தருவீங்கன்னு கேட்டான். அதோட செத்தான், திருப்பி வரல. ஆனால் பேதுருவை குறித்து அவர்களில் முந்தினவன் பேதுரு. அல்லேலூயா, அல்லேலூயா. 1988 கடைசின்னு நினைக்கிறேன்.
இந்தியா பைபிள் லிட்ரேச்சர், அதில் அவங்க ஒரு பைபிள் கிளாஸ் வைப்பாங்க. 12 பேர் தான் கரெக்டாக எடுப்பாங்க. அது இப்போ டச் ஸ்கூல் இறக்கத்தில் இந்த பக்கம் அந்த ஒரு அசம்பிளி சாக்காடு சர்ச் இருக்குது. அது அப்போ சிறில்னு சொல்லுவோடைய ஒரு வீடு இருந்த ஒரு பெரிய வீட்டு ஓடு பெரிய ஏரியா இருக்கும். அந்த வீடு இருந்த இடம் இப்போ சர்ச். அந்த வீட்டில் நாங்கள் முன்னே வாடகை இருந்தோம், பிள்ளைகள் படிக்கும்போது வாடகை இருந்தோம். அப்போ அந்த வீட்டில் வச்சு நாங்கள் தொடர்ந்து வாடகை இருந்ததுனால அந்த பைபிள் காலேஜ் நடத்த அந்த இது ஆரம்ப இதுகளுக்கு அங்கே அந்த மெட்ராஸில் இந்த ஆட்கள் வந்து அங்கே வந்தாங்க. ஏன்னா என்னுடைய தங்கச்சி கொஞ்சம் இதில் ஈடுபாடுணும். அதனால் அந்த இடத்த வச்சு அந்த கிளாஸுக்குள்ள ஆரம்ப இதை பண்ணாங்க. யாரெல்லாம் எடுக்கிறது 12 பேர் ஆயத்தம் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. நான் அங்கே எதுக்கு இருந்தேன்னா அவங்களுக்கு ஏதாவது டீ சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும், அதுக்காக நான் கடைசியில் போயிருந்தேன். அவன் 12 பேர்லாம் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, அது சில பிரின்சிபல் அவங்களுக்கு. இப்போ கடைசியில் 11 பேர் தான் இருந்தாங்க. நான் விபிஎஸ் காலனியில் ஜாஸ்வான் ஒரு பாஸ்டர் உண்டு, எனக்கு தெரிஞ்சவர். அவர் ஓடி வந்து அண்ணே வானேன்னு சொல்லி என்ன பிடிச்சி கொண்டு இருத்திட்டார், ஒன்றும் பேசக்கூடாது. யார்? நான் 12வது ஆளாம். ஏன்ட்ட கேட்கல, என்னன்னு சொல்ல, என்ன பிடிச்சி கொண்டு இருத்திட்டார். மூச்சு காட்டாதுங்க, பிறகு பேசிக்கலாம். இந்த பலியாடு போல போய் உட்கார்ந்தேன், ஒன்றும் சொல்ல முடியல. ஆனால் அதில் படித்து வந்த ஸ்டூடெண்ட்ஸில் நான் தப்பாக சொல்லலை. அந்த நாளில் அந்த இடத்துல அந்த அந்த குரூப்பில் வந்து முதல்ல வந்தேன் நான் தான். எதுக்கு சொல்கிறேன், என்ன சொல்லலைங்க, ஒருவேளை என் வாழ்க்கை அப்படி தெரியும், அதுக்கு என்ன சம்மந்தம் கிடையாது. மறுதளித்த பேதுரும், காதவற்றின பேதுரும், சபித்த பேதுரும், இன்னும் எல்லாமே சொல்லலாம். ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்ணி காதில் முறுக்கு வாங்கின பேதுரும், அவர்களில் முந்தினவன் பேதுரு. அந்த அம்மா யாருக்கும் புரியல, இயேசு அடக்கம் பண்ணுவதற்கு ஏற்ற காரியத்தை அவள் செய்தாள். நாம் எந்த இடத்துல இருக்கணும்? இயேசு அடக்கம் பண்ணுவதற்கு ஏற்ற காரியங்களை அறிந்தவர்களாக இருப்போம். இயேசுடைய வருகைக்கு ஏற்ற காரியங்களை அறிந்தவர்களாக இருப்போம். எத்தனமான காரியங்களை செய்கிறவர்களாக இருப்போம். அதற்கு வேண்டியது we must be sit in the presence of God. அவன் எல்லாம் இழந்துட்டான், எனக்கு தனக்கு உண்டான எல்லாம் இழந்துட்டான். நாம் எதை இழக்கிறோம்? ஆனால் நம்ம நிறைய வித்தியாசமாக இழக்கிறோம். ஜெப நேரத்தை இழக்கிறோம், வேத வாசிப்பை இழக்கிறோம், தியானத்தை இழக்கிறோம். அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவம் உண்டு, அதுக்கு இன்னைக்கு பல வரல. அது வரணும், அப்போ தான் அவர் உங்களோட பேசுவாருங்க. அந்த ஸ்தானத்துக்கு வரணும் கட்டாயம். அவள் எல்லாவற்றையும் இழந்து இழக்க முடியாததை பெற்றுக்கொண்டாள். அவள் இழக்க வேண்டியதை இழந்து அறிய வேண்டியதை அறிந்து கொண்டாள். பேதுரு எவ்வளவோ பலன் உள்ளவன் தான், ஆனால் அவன் அவர்களை முந்திக் கொண்டான். அதை விட பலன் உள்ளவர்களாக நீ இருக்கலாம், ஆனால் தேவனுடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். யாரையும் பார்க்காதுங்க. மனுஷர்களை யாரை பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் தோற்று போனீங்க. யாருடைய குற்றத்தையும் பாராதுங்க. இயேசுவே மற்றவங்க குற்றத்தை பார்க்கல. யாருடைய குறைவையும் பார்க்காதுங்க, எதையும் பாராதுங்க, அவரை மாத்திரம் பாருங்க. முடிஞ்சால் பக்கத்தில் உள்ளவங்க ஒத்தாசம் பண்ணுங்க, ஜெபத்தில் ஒத்தாசம் பண்ணுங்க, இன்னும் ஏற்ற ஒத்தாசங்களை செய்யுங்க. அது சரியானது. வேதத்தில் சொல்லியிருக்கல, ஒவ்வொருவனும் மற்றவருடைய பாரத்தை சுமங்க, பிறனுடைய காரியங்களை கவனிங்கன்னு சொல்லியிருக்கு. ஆனால் ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை செய்ய நீங்கள் மறந்து போகாதுங்க. உலகத்தில் பணம் மட்டும்தான் என்னுடைய சொத்து நினைக்காதுங்க. அதோட கருத்தை நிறைய காரியம் வச்சுக்காரு. அதெல்லாம் இருக்கா இல்லையா பார்த்துக்குங்க. கஷ்டம் ஒருவேளை பாடுதான் வழியா, பரவாயில்ல. ஆசீர்வாதமே வேண்டாம், உலக ஆசீர்வாதம் வேண்டாம், பரவாயில்ல. அது ஒரு நிறைவான ஆசீர்வாதம், அது பலருக்கு தெரியாது. அல்லேலூயா.